ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கும் போது நிகழும் அதிசயம். சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்ற கோயில்களைப் போல கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கும் போது சில அதிசயங்கள் நிகழும். அதை பற்றி இந்த பதிவில் காண்போம், வாருங்கள். சபரிமலையில் வழக்கமாக ஹரிவராசனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நடையை சாத்துவார்கள். நடையை சாத்துவதற்கு முன்பு கிலோ கணக்கில் ஐயப்பனின் மீது பசுஞ்சாண விபூதியை கொட்டுவார்களாம். ஐயப்பனின் வலது கையில் இருக்கும் சின்முத்திரையின் மீது ருத்ராட்ச மாலையை போடுவார்களாம். இதற்கு காரணம் சுவாமி ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்கப் போகிறார் என்பதற்காகவே ஆகுமாம். மேலும் சுவாமி ஐயப்பனின் இடது கையில் தண்டம் கொடுத்து ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிவிட்டு வெளியே வந்து நடையை சாற்றி விடுவார்களாம். மறுபடியும் ஒரு மாதம் கழித்து நடையை திறக்கும் போது அதிசயமாக அப்போதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்குமாம். கோயிலின் நடை திறந்து உலகத்தினுடைய பார்வை கோயில் நடையில் பட்டதுமே சுவாமி ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்து விடுமாம். ஐயப்பனின் வலது கையில் இருக்கும் ருத்ராட்சமும் இடது கையில் இருக்கும் தண்டமும் கைமாறி இருக்குமாம். பூசாரி உள்ளே வந்ததும் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து விடுமாம். ஐயப்பன் மீதிருக்கும் விபூதி கீழே கொட்டிவிடுமாம். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடப்பதாக சொல்கிறார்கள். சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் இன்றும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறார் என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. சபரிமலையில் மகரஜோதி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி காணப்படுகிறது. மகரஜோதி என்பது வானில் தெரியும் நட்சத்திரமாகும். இந்த அதிசய நிகழ்வை பார்ப்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற ஐயப்ப பக்தர்கள் சபரியில் குவிகிறார்கள். மகரவிளக்கு என்பது சபரிமலையில் உள்ள பொன்னம்பலமேடு என்ற மலையில் தோன்றும் ஒளியாகும். எனவே மகர ஜோதி மற்றும் மகரவிளக்கு இவை இரண்டும் வெவ்வேறாகும்.